எத்தனை பேருக்கு சிவபெருமான பிடிக்கும்? ஸோ இந்த சிவராத்திரிக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் போன டைம் ஃபர்ஸ்ட் கால பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக அபிஷேகம்லாம் பார்த்துட்டு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஓம் நமக் சிவாய எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு செப்பரேட் நோட்டில் ஒரு 1008 தடவை ஓம் நமக் சிவாய எழுதுறது தான் என்னுடைய எய்ம் இந்த சிவராத்திரிக்கு. ஸோ நான் மட்டும் இல்லைங்க, கோயிலில் இருக்க நிறைய பேர் இன்க்ளூடிங் குழந்தைங்க கூட வந்து அவங்கவுங்க வேண்டுதலுக்காக வந்து ஓம் நமக் சிவாய எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். இந்த சிவராத்திரியோட ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 4 கால அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்து நடக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் 4 அபிஷேகமே வந்து சூப்பராக வந்து பார்த்தேன். ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே நிறைய பிரசாதங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. லைக் புளியோதரை, தேங்காய் சாதம், லெமன் ரைஸ் அண்ட் கூடவே டீ, காஃபி, பாதாம் பால்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ நல்லா தெம்பாக சாப்பிட்டு அப்படியே வந்து 1008 தடவை ஓம் நமக் சிவாய சூப்பராக மனசார சிவபெருமானை நினச்சி எழுதி முடிச்சிட்டோம். அண்ட் ஃபைனலாக அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நம்ம எழுதினா அந்த ஓம் நமக் சிவாய நோட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சாமிக்கிட்ட வந்து ஒப்படைச்சாச்சு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு மிளகு சாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் எப்படி சிவராத்திரியை ஸ்பெண்ட் பண்ணீங்க? கோயிலுக்கு போனீங்களா? ஓம் நமக் சிவாய எழுதுனீங்களா? இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ணீங்களா? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.